யுவர் இதயத் யூடியூப் சேனலுடைய பார்வையாளர்கள் எல்லாருக்குமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இந்த பதிவு வந்துட்டு இந்த ரமலான் மாதத்தில் நிகழ்ச்சிகளை நம்ம இந்த யூடியூப் தளத்தில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதனை தொடர்ந்து இந்த வாரம் எப்படின்னா நம்ம வருஷம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க நம்ம யூடியூப் சேனலில். அதாவது குவைத் நாட்டில் எம்ஏ ஹைதர் குரூப் டிவிஎஸ் ட்ராவல்ஸ் அண்ட் கார்கோ உம்ரா சர்வீஸ் வருடம் இஃப்தார் நிகழ்ச்சி நடத்துவாங்க. அதாவது குவைத் சிட்டி பகுதியில் தமிழர்கள் அதிகமாக இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குவாங்க. சுமார் வாரம் 2000 நபர்லேருந்து 1200 பேர் சாப்பிடக்கூடிய அளவில் உணவு அந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அதாவது இங்கே எல்லா அந்த அமைப்புகள் 4 அமைப்புகளோடு சேர்ந்து வாரம் ஒரு அமைப்புகளோடு இணைந்து இந்த நிகழ்ச்சி நடைபெறும். முதல் வாரமாக குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் இணைந்து நடத்திய இஃப்தார் நிகழ்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வாரம் வெளிநாட்டில் வாழும் தமிழர் நலச்சங்கம் அவங்களோட இணைந்து நடத்தக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் தமிழக வாழ்வுரிமை இயக்கம் அவங்களுடைய இஃப்தார் நிகழ்ச்சி இருக்குது. அதுக்கு அடுத்த வாரம் குவைத் மக்கள் சேவை மையத்தோட இஃப்தார் நிகழ்ச்சி இருக்குது. இந்த வாரம் முதல் வாரங்கிறனால அந்த நிகழ்ச்சி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதே போல் இன்றைக்கி மழை ரொம்பவே இன்றைக்கி ஒரு பெரிய பாதிப்பு உள்ளாகுச்சு. இருந்தாலும் அந்த நேரத்தில் மழை டிஸ்டர்ப் பண்ணலை. அதிக மக்கள் கலந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் உணவு பெற்றுக்கொண்டாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம். அதே வேளையில குவைத் தமிழ் மக்கள் சேவை மையம் மக்களுக்காக நம்ம நிறைய விஷயங்களை செய்திருக்கோம். அதுல ஒண்ணுதான் பொதுமக்கள் எல்லாருமே வந்துட்டாங்க. மழை இருக்கிறதுனால எல்லாம் அந்த சைடில் வரிசையாக எல்லோரும் நிற்கிற நம்ம பார்க்குறோம். வருஷம் எப்போவுமே எம்ஏ ஹைதர் குரூப் டிவிஎஸ் ட்ராவல்ஸ் அண்ட் கார்கோ உம்ரா சர்வீஸோட நிறுவனர் சேர்மன் டாக்டர் எஸ்எம் ஹைதர்லி நேராகவே எப்போவுமே அந்த நிகழ்ச்சியில் உணவு வழங்குவார். அதே போல் இந்த நிகழ்ச்சியினை நேரடியாக பார்வையிட்டு பொதுமக்களை எப்படி கவனமாக எல்லாம் முறையாக எப்படி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையாங்கிறத பரிசோதனை பண்ணி பார்ப்பாங்க. அதே போல் இன்றைக்கி மழை இருக்கிறதுனால நேரடியாக களத்தில் அவங்களும் பார்வையிட்டுட்டு பொதுமக்களுக்கு உணவு வழங்க தயாராக இருக்கிறாங்க. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கூடவே சிறப்பு விருந்தினராக நிகழ்ச்சிக்காக பொறியாளர் ராஜா சார் அவர்களும் இந்த நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டாங்க. அவங்க ஹைதர் சாருக்கு பூங்கொத்து கொடுத்து மற்றும் ஸ்வீட் கொடுத்து ஒரு மரியாதை நிமித்தமாக அது செய்தாங்க. அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே நம்ம உள்ளே பார்க்கலாம் நிகழ்ச்சியை. தொடங்கிடுவாங்க. நாங்கள் இன்னுமே கட் பண்ணிட்டு ராஜா சார் வந்துட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். வெளியே அங்கே நிற்கிறாங்க. ஏன்னா இதுக்கு மேலே வெளியில் மலையில் நிற்க முடியாது, நல்லா இருக்காது. எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா எங்களால் உங்களை உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பாடு கொடுக்க முடியல. இது முன்னே மழை தெரிஞ்சிருந்தாங்க, நாங்கள் வேறு ஏதாவது ஹாலையில் பிடிச்சிருக்கலாம். ஆனால் எப்பவும் நீங்கள் இந்த இடத்துக்கு வருவீங்க. ஆனால் இந்த வருஷமும் வந்திருக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வாரம் எல்லாம் மழை இல்லாமல் ஆகிட்டு நல்லா பெருசாக செய்யலாம். ரொம்ப சந்தோஷம். இன்ஷா அல்லாஹ் நம்ம கொடுத்துருவாங்க. எப்படி இப்போ இது பண்ணுவீங்க? இஃப்தார் நிகழ்ச்சி முதற்கட்டமாக இங்கே மாநில டிவி சலாகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாரு முன்னாடி வாங்க
ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். எங்களுடைய அழைப்பை ஏற்றி வருகை தந்திருக்கு இங்க பாருங்க சார். கிட்டத்தட்ட வந்து ஒவ்வொரு வருஷமும் 1000, 1500, 2000 இப்படி வந்து எடுத்துருச்சு இந்த விழாத்துல. மைக்குங்க வரக்கூடிய அடுத்த வாரம், அதாவது 14/3/2025 இருக்கு, 21/3/2025 இருக்கு, 28/3/2025 இருக்கு. இந்த 3 வாரமும் தொடர்ச்சியா இங்க இஃப்தார் நிகழ்ச்சி நடக்குது. அவசியம் நீங்க எல்லாம் வந்துருங்க. அருமையான சாப்பாடு உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். வந்த அனைவருக்கும் ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த கோய் தமிழ் மக்கள் சேவை மையமும் டிவிஎஸ் எம்ஏ ஐடியர் குரூப்பும் ஒவ்வொரு வருடமும் கடந்த 8 வருடங்களாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. நீங்க எல்லாம் பார்த்துருங்க. அண்ணன் ஒரே ஒரு வாரம் சொன்னாங்க, நம் மக்களால சம்பாதிச்ச நான் காசு இந்த மக்களுக்காக நான் செலவு பண்றேன் அப்படின்ட்டு அண்ணன் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அண்ணன் வந்து ஒரு சாதாரண ஒரு மீனவ குடும்பத்திலிருந்து அண்ணன் வந்திருக்காங்க. அதனுடைய வலியும் வேதனையும், பணம் எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி செலவு பண்றோங்கிறது அனைத்தும் அண்ணனுக்கு தெரியும். அந்த அண்ணன் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. செய்து ரைட் சைடு இருக்கவங்க லெஃப்ட் சைடு வாங்க. ஏன்னா லெஃப்ட் சைடுல இருந்தே நம்ம சாப்பாடு கொடுக்குறோம். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க நம்ம மக்களுக்கு. நிர்வாகிகள் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் ரைட் சைடு இருக்கவங்க லெஃப்ட் சைடு வாங்க. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நம்ம பொறியாளர் அண்ணன் ராஜா அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. தமிழ் மக்கள் சேவை மையத்தின் தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை உயர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஒன்னா ஐயோ சூப்பரா அப்படியே விடுங்க அங்க இருந்து விடுங்க. இங்க இருக்கவங்கள விடுங்க. போல இங்க இருக்கவங்கள விட்டா அது புரியாது. இவங்கள விடுங்க. ஓகே பாத்து அண்ணா சாப்பாடு அண்ணா எல்லாரும் சாப்பாடு அண்ணா வாங்க. பேர் கார்டு போட்டுருக்கா? பேர் கார்டு போட்டு யாரும் வர மாட்டாங்க. கொஞ்சம் அந்த சைடு போய் சரி பண்ணுங்களா? அந்த சைடு கொஞ்சம் பின்னாடி போக சொல்லுங்க எல்லாரும். இல்ல டேக் பண்ணுங்க. அந்த யாரு சமையல் தெரியுமில்ல, அப்போ சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் எங்க இஃப்தார் நிகழ்ச்சி வாரம் இருக்கு. அதே மாதிரி 4 வாரம் இருக்கு. எல்லாரும் வந்துருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு. என்ன சொல்ல விரும்புறீங்க சொல்லுங்க. இன்னைக்கு எங்களுக்கு 2-3 இடத்துல எங்களுக்கு அழைப்பு வருது. இருந்தாலும் சரி டிவிஎஸ் நம்ம பாய்க்காக இன்னைக்கு எல்லாம் செய்யறதுன்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கிறோம். சரிங்களா? எப்பயுமே அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட பரக்கத்தா செய்யறாங்க. அது மாதிரி அவங்களுக்கு எல்லாத்தோட பரக்கத் செய்யணும். ஆமீன் ஆமீன். எல்லாம் 4 வருடம் இல்ல 4 வாரம் இல்ல
எத்தனை வருடம் இருந்தாலும் இந்த தொடரணும். ஆ. தொடர்ந்து இவருக்காக நம்மளுக்கு வந்து கண்டிப்பா. நம்மளோட துவா ஆக்சுவலா இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா. கண்டிப்பா சொல்லுங்க பாய். அதே மாதிரி தான் நம்மளும் வருஷம் வர்றதுதான் இங்க டிவிஎஸ் இருந்தா நல்லா பண்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பா நம்ம வருவோம் இதுக்கப்புறம். இன்ஷா அல்லாஹ் இது உங்களோட ஹக்கு. நீங்க கார்கோ போடுறீங்க, நீங்க டிராவல் டிக்கெட் எடுக்கிறீங்க, இது உங்களோட ஹக்கு. வாங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்த வாரமும் இருக்கு. ஓகே, நம்ம டிவிஎஸ் நம்ம ஹைதர் குரூப்போட இஃப்தார் நிகழ்ச்சி பத்தி. टाइगर ग्रुप इतना निकल से आ जाओ, पूरा आदमी के खाना है मुश्किल नहीं, आ जाओ. எப்படி நீங்க உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இங்க அதாவதுங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு கோயில்ல வந்து ஒரு 5 வருஷமா இருக்கும். 5 வருஷம் நான் வந்து மேக்ஸிமம் நோம்பு திறந்தா இங்க தான் வருவேன் நான். அப்படியா? நான் நோம்பு திறந்து இங்க தான் மேக்ஸிமம் வருவேன், எங்கேயும் போக மாட்டாங்க. எனக்கு இத சாப்பாடு நல்லா இருக்கும். எல்லாருமே இங்க தான் வந்து நோம்பு திறக்குது. சாப்பாடு இங்க நல்லா இருக்கும். அப்படியா? நல்லா இருக்கும் சார் உங்க ஃபீட்பேக் சார் பேசுங்க. ஐந்தலி குரூப் நல்லபடியாக நோம்பு வச்சிருக்கவங்களுக்கு சிறப்பாக சாப்பாடு தராங்க. கண்டிப்பா வாங்க சொல்லுங்க சார். இன்னைக்கு இந்த முதல் வெள்ளிக்கிழமை, வர வெள்ளிக்கிழமை இருக்கு. சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு, சந்தோஷமா இருக்கீங்க? எல்லாருக்கும் கிடைக்குது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருக்கும் கால் எல்லாரோட சவால். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மழை பெய்யாது. இன்ஷா அல்லாஹ் மழை பெய்யாச்சு எல்லாரும் அதான் நீங்க வாங்கல அப்படியே அந்த லைன்ல ஒரு நிமிஷம். அண்ணே வாங்கலாம். ஓ அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம். அந்த கடைசி வரை இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சரி சந்தோஷம். எல்லாம் பேக்ல போட்டு ஹைதராபாத் வந்துட்டாங்க. அண்ணே வாங்க வாங்க லைன்ல வாங்க வாங்க பாருங்க வாங்க. ஓகே நல்லா கடைசி வரைக்கும் அலைஹிஸ்ஸலாம். நல்லா சந்தோஷம். இதோ மழை வந்துருச்சு, எது நினைச்சுக்கிறாரியா ஒன்றும் செய்யணும். அந்த சாப்பாடு கையில் கொடுத்துறோம். சில எங்கேயோ சாப்பிட்டு பார்த்துக்கலாம்னா இந்த இப்போ கொடுத்துருவோம், ரெடி பண்ணிக்கலாம். எல்லாம் மழைக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம். இதாச்சு வாங்கண்ணா. எல்லாம் ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா வெளியே நிற்கிறாங்க. ஆமா கொடுத்துருவோம். டைம் இல்லாமல் இது மைக் எங்கப்பா? மைக் இப்போ கையில் கொடுக்குறதானே. நல்லா இருக்கு. இப்போ பேசுறது இப்போ பேசாம மைக் எடுத்துடுவாங்க. மைக் எடுத்துடுவா. மைக் எடுத்துடுவாங்க. ஓகே சந்தோஷம்.